அதாவது சமீபத்தில் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் பெற்ற ஒரு முக்கியமான தீர்ப்பு. அது மாநில சுயாட்சியின் தன்மையை இன்னும் உறுதியாக்கி இருக்கிற தீர்ப்பு அப்படின்னு நம்ம எல்லாருமே அதை கொண்டாடுறோம். அதுக்கான ஒரு பாராட்டு விழாவில் தான் அபிஷேக் சிங்வி அவர்கள் உங்களை பற்றி அதை சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த தீர்ப்பின் முக்கியத்துவம் என்ன சார்? அதனால தமிழ்நாட்டுக்கும் மற்ற மாநிலங்களுக்குமே கூட என்ன நன்மைகள் இருக்கு? இது எதிர்பார்க்காத அளவில் அது ஒரு பெரிய தீர்ப்பு. இது இந்த அது முன்னால் சொல்லுவோம், பொம்மை தீர்ப்பு ஆர்டிகிள் 356 அதை ரீட் டவுன் பண்ணிட்டாங்க. முன்ன மாதிரி அவங்க நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. ஒன்றிய அரசாங்கமும் ஆளுநர்களும் அந்த ஆர்டிகிள் 356, அப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய கான்ஸ்டியூஷன். இது அதாவது அடிப்படை அந்த அம்சங்களை மாற்ற முடியாது அமெண்ட்மெண்ட் மூலம் கூட. அதே மாதிரி அந்த வழியில் வரக்கூடிய தீர்ப்பு தான். ஏன்னா இது வெறும் ஆளுநர் எலெக்டட் கவர்மெண்ட் அவங்க உள்ள அந்த உறவை பற்றி மட்டும் இல்லை. இது ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் என்ன உறவு இருக்குது, என்ன பவர், அந்த பேலன்ஸ் ஆஃப் பவர் என்னங்கிறத பற்றி அது ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப தைரியமாகவும் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்கு. 415 பேஜ் கரெக்டாக சொல்லணும், நான் படித்தேன் ஃபுல்லாக. இது 2 ஜட்ஜு, நீதியரசர் பார்டிவாலா, நீதியரசர் மகாதேவன், 2 பேர் கொடுத்தது. 7 பேர் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, அதுக்கு மேலெல்லாம் கூட இருக்குது. இது ஷம்சர் சிங் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அந்த ட்ரெயிலில் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட். அதனால் இன்றைக்கி நாளைக்கு 3 பேர் இருந்தே அதை மாற்ற முடியாது. அதோடைய முக்கியமான கன்க்ளூஷன்ஸ் ரொம்ப தெளிவாக அவங்களே கொடுத்துருக்காங்க. அது நான் நோட் பண்ணிருக்கேன்.